Hi guys, நான் தான் உங்க டாக்ஸிக்கல் பிசஸ். ஸோ இதுதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இன்னும் நிறைய பேர் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 ஈஸி ஹேர்ஸ்டைல்ஸ். அதுவும் ஷார்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஹேர்ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் என்னோடய ஹேர் எல்லாமே லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேர்ஸ்டைல் நம்பர் 1. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஹேரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைடில் இருந்து இப்படி ஒரு ஹேர் இப்படி போட்டுக்கோங்க, இந்த சைட்லேருந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்தமாரி க்ராஸாக வந்து ஒரு 2 லேயர் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும். நான் வந்து 3 லைனை வந்து இந்த மாதிரி க்ராஸாக பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு ஹேர்பின், இந்த ஹேர்பின் எடுத்து இந்த சைடில், தென் இன்னொன்று எடுத்து இந்த சைடில் போடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதுவும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கோம் எடுத்து என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்லி ஹேர் மாதிரி. ஸோ அதனால் முடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் இப்படி ஹேரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்படி போட்டுட்டேன். ஓகேவா? சில பேருக்கு ரொம்ப அந்த துண்டு முடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பின் எடுத்து, ஸோ என்னோடய ஹேரை வந்து நான் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் என் ஃபேஸ்க்கு அது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹேர்ஸ்டைல் நம்பர் 1. ஸோ இப்போ வந்து நான் டர்ன் பண்ணியும் காட்டுறேன், தெரியுதா? ஸோ இதுதான் வந்து என் ஹேர் நம்பர் 1. அதுவும் எல்லாமே இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த லைன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பேருக்கு ஸ்மூத் ஹேர் இருந்துச்சுன்னா வந்து இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி ஈஸியான ஹேர்ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகும்போது இல்லைனா காலேஜ் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் ஹேர்ஸ்டைல். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கோம் எடுத்து இந்த சைடில் இந்த மாதிரி போட்டுட்டேன். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி சைடில் ஹேர் விடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஹேர்ஸ்டைல் ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் ஹேரை பின்னி போடுற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்கள் ஹேர் முடிகிற அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்துடுங்க. நார்மலான இது மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காகவே பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கீழே வந்து இந்த அளவுக்கு ஹேர் விடுறேன். விட்டதுக்கப்புறம் இந்த ஹேரில் 2 ஹேர் விட்டுடுங்க. விட்டுட்டு நான் ஒன்று மட்டும் தான் இப்படி வச்சுருக்கேன். மிச்சம் 2 ஹேரையும் இப்படி சேர்த்து இந்த மாதிரி மேலே கொண்டு போகிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பார்க்க ஒரு 10 கால் பின்னல் மாதிரி இருக்குது. எனக்கும் பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இந்த ஹேர்ஸ்டைல். ஸோ வந்து 2 பின் எடுத்துக்கோங்க. பின் எடுத்து நல்லா டைட்டாக குத்திக்கோங்க. குத்திட்டு ஃபுல்லாக இப்படி வாரி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹேர்ஸ்டைல் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா உங்கள் ஹேர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும், முக்கியமாக ஷார்ட் ஹேருக்குலாம் வந்து இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போடுறதா இருந்தால் கூட ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஹேர்ஸ்டைல் போட்டு முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் இந்த ஹேர்ஸ்டைலை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஹேர்ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கோம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, அப்படிலாம் வந்து இந்த சாப்ஸ்டிக் அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி உங்கள் முடியில் இப்படி ஒரு ஜிக்ஸாக் அந்த மாதிரி போட்டுட்டு இப்படி எடுத்துருங்க. தெரியுதா? இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
ஃபஸ்ட் உங்கள் ஹேரை இந்த மாதிரி 3ஆக டிவைட் பண்ணி நீங்கள் நார்மலாக பின்வீங்கள்ல அந்த மாதிரி இப்படி போட்டு இங்கே இருக்கிற ஹேர் இருக்குது அதை எடுத்து இந்த ஹேரோட ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஹேராக எடுத்து பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியானது தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி என் ஹேர் இப்படி எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற ஹேர்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹேரை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் கொஞ்சம் நல்லா திக்காகவும் தெரியும். அதே டைம் கொஞ்சம் உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் நல்லாவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நான் அதை இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு நான் ஒரு பின் எடுத்து அந்த ஹேரில் நல்லா டைட்டாக குத்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு பின் எடுத்துக்கோங்க. இன்னொரு பின் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ நான் இந்த சைடும் போடலாம், பட் உங்களுக்காக வந்து நான் ஒன் சைடு மட்டும் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது டபுள் சைட் போட்டு இந்த மாதிரி பின் பண்ணி ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. மேபி கேர்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கோங்க. அப்போ வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பின்னாடி பக்கம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஹேரோட வால்யூம் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராகவே தெரியும். சம்டைம்ஸ் எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் போட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஹேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பண்ண போது பார்த்திங்கன்னா நம்மளோட 4th ஹேர் ஸ்டைல். இந்த 4th ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா 2 சைடு இப்படி எடுத்து இந்த சைடில் வந்து ஒரு பன் மாதிரி பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரைட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு குயிக்காக பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து உங்கள் ஹேரை இப்படி மொத்தமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் ஒரு லேயர் இப்படி எடுத்து இது இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி சுற்றி சுற்றி வரும்போது நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஹேராக இப்படி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணும்போது ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹேர் இப்படி கீழே விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிளாக் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிக்கிட்டு தென் உங்கள் ஹேரில் இப்படி டைப் பண்ணிக்கோங்க. நல்லா டைப் பண்ணதுக்கப்புறம் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு கோம் எடுத்து இங்கே ஃபுல்லாக நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் இப்படி இருக்குன்னா அதை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மேலே இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் கொஞ்சம் நல்லா திக்காக தெரியும். ஸோ நான் அதை இப்படி எடுத்து இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டதும் ஒரு பின் எடுத்து இங்கே கொடுத்துறேன். உங்கள் ஹேர் நல்லா நிற்கிற மாதிரி நல்லா டைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் நாள் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்க ஒரு இது மாதிரி தெரியும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஸ்ட்ரைட்னர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரைட்னர் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சீப் ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி இருந்தால் இப்படி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ரோலர் சீப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தனியாக கூட உங்கள் டேடி இல்லை உங்கள் பிரதர் அந்த மாதிரி யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்கள் எல்லாருக்குமே அழகாக இருக்கும். ஸோ நான் என்னோடய ஹேரை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன்.
நான் கொஞ்சம் லைட்டாகவே பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய 4th ஹேர் ஸ்டைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட 5th ஹேர் ஸ்டைல் என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். மோஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி சைடில் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கை வச்சு கோம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அது உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ வந்து நான் பேக் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ட்விஸ்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இப்படி ஒரு கிளிப் எடுத்து இங்கே இப்படி போட்டுக்கிறேன். போட்டதும் இங்கே இருக்கிற ஏர் எல்லாமே நான் இப்படி வெளியில் எடுத்து விடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணனாலும் ஓகே தான். நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து மொத்தமாக இந்த மாதிரி சைடில் ஒரு போனி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைடில் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஏர் இப்படி எடுத்து இப்படி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஏர் விட்டால் தான் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈஸி 5th ஹேர் ஸ்டைல். இப்போ நம்மளோட 6th ஹேர் ஸ்டைல் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள். மேபி ஃப்ரீயாக வேணுன்றவங்க வந்து இந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து ஒன் சைடு அப்படி தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஒன் சைடில் போடுற பிளாக் ஒன்று காமிச்சேன். இப்போ நான் அதே மாதிரி வந்து ஒரு ஒன் சைடு ட்விஸ்ட் ஒன்று காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கோம் எடுத்துக்கிட்டு நேரை வந்து எனக்கு சைடில் வந்து இந்த மாதிரி ஏர் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் அப்படி போடுறேன். மேபி உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட எடுத்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா இப்படி டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஹேர் இப்படி இருக்கும் பார்க்க. ஸோ லூஸாக வேணுன்றவங்க கொஞ்சம் லூஸாக கூட பண்ணிக்கோங்க. பட் டைட்டாக போடும்போது உங்கள் ஹேர் கொஞ்சம் பார்க்க வால்யூமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பின் எடுத்து இங்கே பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி செகண்ட் இப்படி ஒரு வே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஏர் வேணும்னாலும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி ஏர் எடுத்து வச்சுட்டு 3rd ஒன் போடுறேன். இப்போ நான் கோம் எடுத்து இப்படி ஃபுல்லாக கோம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். மேபி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போனால் கூட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட 7th ஈஸி ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். கோம் எடுத்து நீங்கள் லைட்டாக ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்க வந்து லைட்டாக பஃப் எடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பஃப் அப்படின்றது வந்து நார்மலாக அந்த பஃப் இது வச்சோ அப்படின்னா ஸ்ப்ரேலாம் பண்ண வேணாம், எனக்கு நார்மலாகவே நிற்கும். ஸோ வந்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. டிப் டாப் கிளிப் போட்டு பின் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நல்லா நிற்கும். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. நல்லா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். வெளியில் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி போட்டு போயிடலாம். இப்போ வந்து நான் கீழே லைட்டாக லோ போனி மாதிரியும் இல்லாமல் ஹை போனி மாதிரி இல்லாமல் மீடியமாக ஒரு போனி போடுறேன். ஸோ நான் நல்லா டைட்டாக எப்படி போட்டுட்டேன். போட்டு இந்த சைட்லேயும்
இந்த சைட்லேயும் கொஞ்சம் எடுத்து விடுறேன். இப்படி எடுத்து விடும்போது உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலும் பார்க்க கொஞ்சம் ஸ்வீட்டாக தெரியும். இந்த 7 ஹேர் ஸ்டைலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீட்டில் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியில் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தா குயிக்காக இதை போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.